பிக் பாஸ் சீசன் 8 ரன்னப்பா வந்திருக்கக்கூடிய சௌந்தர்யா இப்ப ரீசெண்டா ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்புக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை அந்த வெளியில பார்க்க போறோம். கடந்த வாரம் நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் சீசன் 8 கிராண்ட் பினாலேல ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே சௌந்தர்யாவுக்கு டாப் 2ல இடம் கிடைச்சிருக்குது. அது மூலயமா ரன்னப்பா வந்திருக்காங்க. இந்த நிலையில பிக் பாஸ் முடிஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிருக்கக்கூடிய சௌந்தர்யா ஒரு நாள் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் அவங்களோட உடம்ப செக் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மாஸ்டர் செக்அப் எடுக்கிறதுக்காக அவங்க வீட்டு பக்கத்துடைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க ரெகுலரா காமிக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு செக்அப் பண்ணியிருக்காங்களாம். அந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா சௌந்தர்யாவுக்கு என்னாச்சு, எதுக்காக அவங்க திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா ரசிகர்கள் பயப்படுற அளவுக்கு எதுவும் ஆகல. சொல்ல போனா அவங்க எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு 106 நாட்கள் சௌந்தர்யா ஒரு கண்டஸ்டண்டா இருந்திருக்காங்க. சௌந்தர்யா சொல்ல போனா அவங்க ஒன்றும் ரொம்ப சப்பியான உடம்பு கிடையாது, கொஞ்சம் லீனான உடம்பு தான். ஹெல்த் கான்சியஸா இருக்கக்கூடியவங்க, அதிகமா ஃபுட் எடுத்துக்காம லைட் வெயிட்டடா ஃபுட்டை சாப்பிட்டு பிசிக்கலா உடம்ப சரியா மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க. அப்படிப்பட்ட சௌந்தர்யாவுக்கு இந்த 105 நாட்கள்ல கிடைக்கக்கூடிய உணவு, அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே சரியா கிடைச்சுதா அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் ஏற்கனவே அவங்க ரொம்ப ஒல்லியா தான் இருப்பாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா என்ன ஒல்லி ஆயிட்டாங்களாம், சரியான ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கிட்டாங்களா, ஹெல்த் வைஸா அவங்க கான்சியஸா இருந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் சந்தேகப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடு பக்கத்துல அவங்க ரெகுலரா செக்அப் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு சௌந்தர்யாவுக்கு சின்னதா செக்அப் பண்ணி அவங்க உடம்புல எதுவும் ஹெல்த் இஷ்யூ எதுவும் வந்திருக்குதா, அதுலயும் குறிப்பா லாஸ்ட் ஒரு 105 நாட்கள் சரியா நேரத்துக்கு சாப்பிடாம டாஸ்க் விளையாண்டு சில நேரங்களில் பிக் பாஸ் வீட்டுல ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு சாப்பாடை ஸ்கிப் பண்ற சொல்லி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதனால சௌந்தர்யாவோட ஹெல்த் எப்படி நார்மலா தான் இருக்குதா, பயப்படுற மாதிரி எது இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு செக்அப்புக்கு போயிருக்காங்களாம். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்ல, எப்பவும் போல உடம்பு நார்மலா தான் இருக்கு, ப்ராப்பரான டயட்ல இருந்த மாதிரி அவங்க உடம்பு மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க பேரண்ட்ஸ் பெருமூச்சை விட்டுருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்தால இப்ப ரசிகர்கள் பயப்பட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட க்ளோஸ் சோர்ஸுக்கு நேர்ப்பு தகவல் கிடைச்சிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 2-3 மாசத்துல பிபி அல்டிமேட் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. அதாவது 5 சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிபி அல்டிமேட்டோட சீசன் 1 ரன் பண்ணாங்க. அந்த அளவுக்கு பெருசா வரவேற்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் கூட ஓடிடி லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு அதுதான் முதல் தலைமை. அப்படிப்பட்ட பிக் பாஸ் அல்டிமேட்டோட சீசன் 2 இப்ப கூடிய சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பேச்சு அடிபட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி ஒரு வந்தா ஜாக்லின் மாதிரியான, பிரதீப் மாதிரியான சில முக்கியமான போட்டியாளர் இடம்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்க சீசன் 2க்கு வெயிட் பண்றீங்களா, வந்தா நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.